நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற சைட் டிஷ் வந்து தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக அடி தூளாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா. போயிடுச்சு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது 2-3 தடவை கழுவி ஊற வச்சுக்கோங்க. அது வேக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. 4-5 முத்திரி, ஒரு 7-8 பூண்டு, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து அது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் வந்து அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன் சின்னதாக. அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும்னா தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை போட்டு தேவைக்கப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையும் போட்டு தேவைக்கப்ப தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கடைசியில் கருவேப்பிலை தூவி சாப்பிட்டு பாருங்கள். அடி தூள் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கு சொல்லவே வேணாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.